தரும் கனி நிலைத்திட. கடல் கடந்தும் தமிழ் சுவாசம் பரவி, எல்லைகள் கடந்தும் தித்திக்கும் தமிழின் சுவை குன்றாமல், பார்க்கும் இடமெல்லாம் தரணியில் தலை நிமிர்ந்தும், கேட்கும் செவிகளுக்கெல்லாம் உணர்வில் சங்கமிக்கும் தேனமுதாய், தாய் தமிழே என் சுவாசமே, என் உணர்வில் கலந்த நறுமணமே, அமுதே அழகே, காலத்திற்கும் காவியம் பாடும் என் தமிழ் தாயே, உன்னை வணங்குகின்றேன். பார்ப்போற்று பண்டைய வரலாற்று சரித்திரங்களை உயிரோட்டமாய் இன்றளவும் சுமந்து நிற்கும் இத்தாலி தேசத்தில் திரு அவையின் தலைமை பீடம் அழகுற ஒய்யாரமாய் அமைந்திருக்கும் ரோமையில் கிபி 1974 ஆண்டு மேலகு கர்தினால் லூர்துசாமி அவர்களின் அயராத முயற்சியில் ரோமை தமிழ்ச்சங்கம் பிறந்தது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாய் தவழ்ந்து வீர நடை கொண்டு வெள்ளி விழா என்னும் மைல்கல்லை கடந்து இன்று பொன்விழாவின் மகுடத்தில் சிறப்புற்று நம் அனைவரையும் மகிழ்ச்சியில் திளைக்க செய்கிறது. கடவுள் அன்பாயிருக்கிறார், அன்பினால் மனிதனாய் பிறந்தார், உயிரை சிலுவையில் துறந்து அன்புக்கு இலக்கணமானார். அன்பே அழியா வாழ்வின் அறநெறி என வாழ்ந்து எப்பெயருக்கும் மேலாக உயர்ந்து இன்றும் வாழ்கிறார். அன்பின் கனி தரவும் அக்கனி எங்கும் எப்பொழுதும் நிலைத்திருக்கவும் விரும்பினார். ஆதலால் வார்த்தையாகி அப்பமாகி என்றும் தொடர்ந்திட செய்தார். இப்படி தாய் தமிழின் இன்சுவையோடு பரமனின் அன்பை சுவை நிஜமாக உன்னத திருப்பலியில் சங்கமிப்பது எத்துணை அலாதி பேரின்பம். இம்மகிழ்ச்சியின் திருப்பலி கொண்டாட்டத்தை தலைமையேற்று நடத்த மனம் இசைந்து நெடுதூரம் பயணித்து நம்மிடையே வந்திருக்கும் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேலகு லூர்து ஆனந்தம் அவர்களை அன்புடன் வருக வருக என அழைக்கின்றோம். மேலும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் அன்பின் உறவுகளாய் வருகை தந்திருக்கும் அன்பு தமிழ் குடும்பங்கள் அனைவரையும் ரோமை தமிழ்ச்சங்கம் இருக்கரம் விரித்து அன்போடு மனமுவந்து வருக வருக என அழைக்கின்றது. தமிழால் கைகோர்ந்து இறையன்பு வாழ்வு நெறியாகி அன்பின் கனியேந்து பயணம் தொடர்ந்திட இணைவோம் இத்தெய்வீக பலி. அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை நேர்ந்த தெய்வமே, ஆவியாரிலும் பச்சை பிள்ளையாரிலும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாது எங்களை உம்மை காத்து வருகின்றேன்.
மங்கள ஆரத்தி எடுத்து அழைத்து ஆயரை குருகுலமே வருக திருப்பணி செய்யும் இடமருகவே அழைத்து ஆயரை குருகுலமே வருக. உமது வார்த்தையை எங்கள் வாயில் ஊற்றினீர், உமது பாதையை எங்கள் பாதையாக்கினீர். அழித்து ஒழிக்க கவிழ்த்து வீட்ட திட்டம் தீட்டினீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரும் கடவுளினர் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம். இயேசுவில் அன்பிற்கினிய தமிழ் உறவுகளே, வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இருவரும் நினைவு விழாக்களை நாம் இன்று கொண்டாடுகின்றோம். நம்முடைய ரோமை தமிழ் சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டையும், இந்த ரோமை தமிழ் சங்கம் உருவாக காரணமாக இருந்த நம்முடைய பாசமிகு மேதகு கர்தினால் லூர்து சாமி ஆண்டகையினுடைய 100வது பிறந்த நாள் நினைவையும் இந்த நேரத்திலே நாம் நன்றியோடு கொண்டாட இருக்கிறோம். இதோ இந்த பலியின் வழியாக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம் எல்லோரையும் குடும்பமாக குழுமமாக இந்த மண்ணிலே ஒன்றிணைத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் பணி செய்ய, மற்ற பணிகளை செவ்வனே செய்ய இறைவன் நமக்கு மாபெரும் வாய்ப்பினை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எனவே இந்த பலியிலே நம்முடைய சிவகங்கை ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்களுடைய தலைமையிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பலியின் வழியாக இறைவன் நம்மை மென்மேலும் குடும்ப உறுப்பினர்களாக, சகோதர சகோதரிகளாக இன்னும் பல ஆண்டுகள் இந்த மண்ணிலே நமது தமிழ் மண்ணை இங்கே நாம் பிரதிபலித்திட, நமது தமிழ் சொந்தங்களை நாம் என்றுமே உற்சாகமாக கொண்டாடிட, உறவு கொண்டாடிட இந்த பலியின் வழியாக இறைவனினுடைய அருளை சிறப்பாக இறைஞ்சுவோம்.
இந்த பலியை நாம் தகுந்த முறையிலே ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை நினைத்து இறைவனிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. அறியாத பொருளை கருணையான கருணமறியாமை புனிதர்களை சகோதர சகோதரிகளே உங்களை இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நலிவனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே. தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குமே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தை பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குமே. ஏகனே இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் உயிர்த்தெழுந்த ஆண்டவரது வாழ்க்கையின் பொருள் பேரின்பத்தின் இந்நாட்கள் பொருளுணர்ந்து ஈடுபாடுடன் கொண்டாட எங்களுக்கு அருள்வீராக. இதனால் நாங்கள் நினைவு கொண்டு கொண்டாடுவதை என்றும் எங்கள் செயலை கடைப்பிடிக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரே உன்னை
இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு எழுந்தேனும் நானும் ஒரு மனிதன் தானே என்று கூறி அவரை எழுப்பினார். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பது நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இணைத்தவரிடம் அவர் கஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். பேதுரு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய சொற்களை கேட்ட அனைவர் மீதும் தூய ஆவி இறங்கி வந்தது. பேதுரு ஓடு வந்திருந்த விருத்த சேதனத்தில் நம்பிக்கையுடையோர் தூய ஆவியின் கொடையை பிற இனத்தவர் மீதும் பொழியப்பட்டதை கண்டு மலைத்து போயினர். ஏனென்றால் அவர்கள் பரவச பேச்சு பேசிக்கொண்டு கடவுளை போற்றி பெருமைப்படுத்தியதை கண்டார்கள். பேதுரு நம்மை போல தூய ஆவி பெற்றுக்கொண்ட இவர்கள் தண்ணீரால் திருமுழுக்கு பெறுவதை யார் தடுக்க முடியும் என்று கூறி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்க பணித்தார். பின்பு அவர் சில நாட்கள் தங்களுடன் தங்கியிருக்குமாறு அவரிடம் வேண்டினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 4, இறைவசனங்கள் 7 முதல் 10 முடிய.
அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாய் இருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவியாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா, அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் படைப்புகளே புகழுங்கள். வானங்களே, குளிர் மேகங்களே புகழுங்கள். கதிரவனே, உயர் குன்றுகளே புகழுங்கள். விண்மீனே, ஒளி மின்னல்களே புகழுங்கள். ஆண்டவரில் மகிழ்ந்திடுங்கள். அல்லேலூயா, அவர் பெயரை என்றும் போற்றிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன். ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன்.
ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய சகோதர குருக்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரோமை தமிழ் சங்கம் தொடங்கி 50 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. தமிழ் சங்கத்தினுடைய 50வது ஆண்டு பொன்விழாவை ரோமையிலே நாம் அனைவரும் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் எப்பொழுது இந்த தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தமிழ்நாட்டினுடைய தமிழன் என்ற முறையில் பொன்விழா வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை இந்த ஆண்டு இவ்வளவு சிறப்பாக திட்டமிட்டு கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ரோமை தமிழ் சங்கத்துடைய தலைவர் அருள்பணி ஜெயந்த் ராயன் மற்றும் அவரோடு சேர்ந்த பொறுப்பாளர்களை நான் அன்போடு பாராட்டி மகிழ்கிறேன். ரோமை தமிழ் சங்கத்தை தொடங்கி வைத்தவர் மேதகு கர்தினால் லூர்துசாமி அவர்கள். அவர் ரோமையிலே வாழ்கிற வரை தமிழகத்தினுடைய அடையாளமாக ரோமையிலே வாழ்ந்தவர். தமிழ் கிறிஸ்தவர்களுடைய ஒரு பெருமையாக திகழ்ந்தவர். அவர் ஒரு ஆளுமை, அவர் ஒரு பேராளுமை. அவர் வாழ்ந்த காலத்தில் ரோமைக்கு வந்தவர்களெல்லாம் அவருடைய அன்பையும் அன்பளிப்பையும் பெற்றிருப்போம். ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி தெரிந்து வைத்திருந்தவர். 1990ஆம் ஆண்டு முதல் முறையாக நான் ஜெர்மனியிலிருந்து இங்கே ரோமையை பார்ப்பதற்காக வந்த பொழுது, அப்பொழுது குனேலியன் இல்லத்திலே நான் தங்கியிருந்தேன். நான் பெட்டியை வைத்து 2 நிமிடத்திலே ஒரு சகோதரர் ஓடி வந்தார். ஃபோனுக்கு வாருங்கள், கர்தினால் லூர்துசாமி உங்களை அழைக்கிறார் என்று சொன்னார். வந்தவுடன் ரோமைக்கு வருக, பயணம் நன்றாக இருந்ததா, சந்தோஷமாக இருங்கள், எது தேவை என்றாலும் என்னிடம் சொல்லுங்கள், இந்த நாள் மாலை தேநீருக்கு என்னிடம் வாருங்கள் என்று சொன்னார். எப்படி ஒரு பெரிய மனிதர் ஒரு சாதாரண அருள்பணியாளர் அப்பொழுது நான் எப்பொழுது வருகிறேன், எந்த நாளில் வருகிறேன், எத்தனை மணிக்கு வருகிறேன், எங்கே வருகிறேன் என்றெல்லாம் சரியாக துரிதமாக நினைவு வைத்து அழைத்து வாழ்த்து சொல்லியவர். எனக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவரையும். சிவகங்கை மறைமாவட்டத்தினுடைய முதல் ஆயருடைய திருப்பொழிவிற்கு அவர் வந்தார். அவர்தான் பிரதான திருப்பொழிவாளர், முதன்மை திருப்பொழிவாளர். பேராயர் ஆரோக்கியசாமி அவர்களுடைய செயலர் என்ற முறையில் நாங்கள் மூவரும் ஒரே காரிலே சென்றோம். திருப்பொழிவு நிகழ்ந்து முடிந்தது, நிகழ்ச்சிகள் முடிந்தன. நாங்கள் மதுரைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பொழுது சரியாக 12 மணிக்கு பேராயர் ஆரோக்கியசாமியை பார்த்து விஷய ஹாப்பி பர்த்டே என்று சொன்னார். அவருக்கு மறுநாள் அவருடைய பிறந்த நாள். சரியாக துரிதமாக 12 மணியை நினைவில் வைத்து அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னார். அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடவுள் மிகச் சிறப்பாக அவரை தேர்ந்தெடுத்து பல படிநிலைகளில் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாம் பார்க்க முடியும். அதே போல எல்லா ஆயர்களோடும்
அன்போடும் மதிப்போடும் பழகியவர். எனவே நம்முடைய தமிழக திருச்சபையினுடைய ஒரு மகுடமாக திகழ்ந்தவர் என்று சொன்னால் அது மிகையாக. எப்பொழுது அவருடைய உறவினர் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார், இந்த நிகழ்வுடைய கலந்து கொள்கிறார், நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே கர்தினால் லூர்துசாமி அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆளுமை, பேராளுமை. அவரை பற்றி நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன, பிப்ளியோகிராஃபிஸ் வந்திருக்கின்றன. அதில் ஒரு பெரிய 500 பக்கம் கொண்ட அருத்தந்தை அருட்கலைஞர் தம்புராஜ் அவர்கள் எழுதிய த லைட் ஆஃப் த ஈஸ்ட் என்ற அற்புதமான பிப்ளியோகிராஃபி கொண்டிருக்கிறார். எனவே இப்படி பல்வேறு மதிப்புகளுக்கு சொந்தக்கார். ஒருவருடைய மதிப்பு என்பது பதவியால் வருவதில்லை, பண்பாடு வருகிறது, உழைப்பாடு வருகிறது. அவர் பண்பு கொண்டவர், மிகச்சிறந்த மனிதநேயர், மிகச்சிறந்த பண்பாளர். சிறு குருக்களையும் இளங்குருக்களையும் பெயர் சொல்லி அழைத்து பாசம் காட்டியவர். பொதுநிலையினரோடும் உறவு கொண்டிருந்தவர். எனவே அவர் மிகுந்த உயர்நிலையில் இருந்திருந்தாலும் தாழ்ந்த நிலையில் இருந்தவர்களை நோக்கி இறங்கி வந்து பழகக்கூடியவர், சிறந்த பண்பாளர். அதே போல மிகச்சிறந்த உழைப்பாளர், கடின உழைப்பாளர். ஆங்கிலத்தில் நாம் சொல்கிறோம், இன்ஸ்பிரேஷன் இஸ் 1%, ப்ரெஸ்பிரேஷன் இஸ் 99%. நம்முடைய உயர்வை தான் நம்மை உயர்த்துகிறது. எனவே கடின உழைப்பாளர், இரவு 12 மணிக்கு வரைக்கும் உழைக்கக்கூடியவர், அத்தனை கோப்புகளையும் பார்க்கக்கூடியவர், அவர் அத்தனை கடிதங்களையும், அதாவது உலகத்திலேயே 2 மாநிலங்கள் தான் கடிதம் எழுதுவதில் மிகச்சிறந்த மாநிலங்கள், அதாவது மொட்டை கடிதங்கள் எழுதுவது. ஒன்று தமிழகம், இன்னொன்று ஆந்திரா. இந்த 2 மாநிலங்களிலும் வருகிற கடிதங்களை எல்லாம், மொட்டை கடிதங்களை கூட அவர் வரிவிடாமல் வாசித்து, அதிலே அந்த மறைமுக ஆசிரியர், அனானிமஸ் ஆத்தருக்கு பேர் என்னன்னா மறைமுக ஆசிரியர். எனவே இந்த மறைமுக ஆசிரியர் சொல்ல வருகிற நேர்முக செய்தி என்ன என்பதை கூட நாமெல்லாம் அதை ஒதுக்கி விடுகிறோம். ஆனால் அவர் சொல்ல வருகிற இந்த மறைமுக எழுத்தாளர் சொல்ல வருகிற நேர்மறை செய்தி என்ன என்பதை துரிதமாக படித்து நம்மை போன்றவர்கள் வருகிற பொழுது அதை மறக்காமல் கேட்பார்கள். ஆமா, சிறுகுழிப்புத்தூர் மதுரை உயர்மறை மாவட்டத்தில் தான் இருக்கு, அங்க இப்படி ஒரு பிரச்சனையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்பாங்க. எனவே அதற்கு பிறகு உரிய முடிவுகளை தலைமை என்ற முறையில் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு. எனவே பண்பாடு, உழைப்பாடு, இந்த இரண்டையும் நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்வோம். எனவே இத்தகைய ஒரு நபரை நாம் அறிந்திருக்கிற பாக்கியம் கொண்டிருக்கிறோம் என்பது குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்காக அவரை அறிந்தவர்கள் அனைவருடைய சார்பாக நான் இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். அந்த ஆளுமையிலிருந்து சில செய்திகளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இந்த ரோமை தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் அவர் என்பதால் தான் இந்த நேரத்திலே நாம் நினைவுகிறோம். மற்ற பல்வேறு அம்சங்கள், அவருடைய சிறப்புகளை நினைவுறுவதற்கு காரணம் இந்த இடத்தில் அவர் இந்த ரோமை தமிழ் சங்கத்தை நிறுவியவர் என்பதால் தான். இந்த தமிழ் சங்கம், நான் நினைத்து பார்த்தேன், எத்தனை மொழிகளுக்கு இப்படி சங்கங்கள் இருக்கின்றன என்று நினைத்து பார்த்தேன். பிரெஞ்சு அகாடமி என்று வைத்திருக்கிறார்கள், இங்கிலீஷ் அகாடமி என்று நம்ம குறுமுடங்களை வைத்திருப்போம். ஆனால் அதிகாரப்பூர்வமாக அந்த நாடு வைத்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஜெர்மன் நாட்டில் அது இருப்பதாக ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ் சங்கம் எத்தனை ஆண்டுகள் பழமையானது? 3000 ஆண்டுகள் பழமையானது. முதல் தமிழ் சங்கம், இடை தமிழ் சங்கம், கடை தமிழ் சங்கம் என்று 3 தமிழ் சங்கங்களை இயேசு ஆண்டவர் பிறப்பதற்கு முன்பவே கண்டதுதான் இந்த தமிழ் மொழி.
அதற்கு பிறகு 4வது தமிழ் ஊமைத்துறை என்ற ராமநாதபுரத்தினுடைய அரசர், அவர் தமிழை வளர்ப்பதற்காக அவர்தான் ஏட்டிலே இருந்த தமிழ் மொழியை அச்சுக்கு கொண்டு வந்தவர். எனவே 4ஆம் தமிழ் சங்கம் ஒன்றை ராமநாதபுரம் கண்டது. நாங்கள் ஜெகத் கஸ்பார், நான், சரவணன் போன்றவர்கள் மதுரை 5ஆம் தமிழ் சங்கத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும். இந்த தமிழ் சங்கம் என்பது தமிழை வளர்ப்பதற்காகவும் தமிழால் தமிழர்களை வளர்ப்பதற்காகவும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். எனவே இந்த தமிழுடைய பெருமையை நாம் எல்லோரும் அறிவோம். தாய்மொழி தமிழகத்திலே தமிழை வாசிக்க தெரியாத ஒரு தலைமுறை உருவாகி கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஐக்கிய நாட்டு சபைகள் இன்னும் 50 ஆண்டுகளில் அழிந்து போகிற மொழிகளை வரிசைப்படுத்தியதில் தமிழும் ஒன்று. அது உண்மையாகிவிடுமோ என்ற பயம் இருக்கிறது. ஏனென்றால் எல்லா பிள்ளைகளையும் ஆங்கில பள்ளிகளிலே படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் கூட பிள்ளைகளிடம் தமிழில் பேசுவதில்லை. படிக்க தெரிந்த பெற்றோர்கள், ஆங்கிலம் பேச தெரிந்தவர்கள் ஆங்கிலத்திலேயே பேசுகிறார். இது தமிழுக்கு இழைக்கிற அவமானம் என்று நான் கருதுகிறேன். நான் இப்பொழுது செல்கிற இடங்களில் எல்லாம் நம்முடைய மறை மாவட்டங்களில் ஆங்கில வழிப்படிகளும் தமிழ் வழிப்படிகளும் இருந்தாலும் நான் எல்லா இடத்திலும் 12ஆம் வகுப்பு வரை தாய்மொழியில் தான் குழந்தைகள் கல்வி பெற வேண்டும். அப்பொழுதுதான் அன்பு பிறக்கும், அப்பொழுதுதான் அறிவு பிறக்கும், அப்பொழுதுதான் துணிவு வரும், அப்பொழுதுதான் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுகிற ஆக்கத்திறன் உருவாகும். ஒரு 30 வருடத்திற்கு முந்தைய தலைமுறை எப்படி யோசித்தது? அறிவாங்கினாலும் அப்பா நல்லது கிடைச்சாருன்னு நினைச்சதில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாம் செஞ்சு கொடுத்தாலும் அவருக்கு என்னை பெற்றாங்க நினைக்கிறது. இதற்கு காரணம் என்ன? உணர்வு பிழை. இந்த உணர்வு பிழை எங்கிருந்து வருகிறது? மொழியிலிருந்து வருகிறது. தாய்மொழியை கற்றிருந்தால் அவர்களுக்கு இந்த உணர்வு பிழை வந்திருக்காது. அதே போல நம்மளாம் சிறுமையாக இருக்கும் பொழுது எப்பொழுதோ எங்கேயோ தற்கொலை என்று கழிப்பது. இப்பொழுது தினமும் தற்கொலை. எங்கேயோ இல்லை, நம்முடைய ஊரில், நம்முடைய வீட்டுக்கு அடுத்த வீட்டில், சில சமயம் நம்முடைய வீட்டிலேயே தற்கொலை செய்து கொள்கிற நாடுகளிலே இந்தியா முதல் 10 இடங்களில் இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? துன்பங்களை சந்திக்கிற துணிவு இல்லை, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆற்றல் இல்லை. இதற்கெல்லாம் தாய்மொழி கற்காமைதான் காரணமாகும். எனவே நாம் இந்த தாய்மொழி, நமக்கு தமிழ் மொழி மிகச்சிறந்த மொழி, காலத்தால் தொன்மையான மொழி. நான் ஜெர்மனியில் முனைவர் பட்டத்திற்கான படிப்பை செய்து கொண்டிருந்த பொழுது டாக்டர் செமினார் ஒரு நாள் என்னுடைய பேராசிரியர் ஐரோப்பிய மொழிகளை பற்றி மிக மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொண்டார். அவர் ஆங்கிலத்திலிருந்து ஆரம்பித்தார். ஆங்கிலம் லாங்குவேஜ் ஆஃப் த டிப்ளமேட்ஸ், அதிகாரிகளுடைய ஆட்சி மொழி. ஜெர்மன் அறிவின் மொழி, லாங்குவேஜ் ஆஃப் த பிலாசபர்ஸ். பிரெஞ்சு லாங்குவேஜ் ஆஃப் த மியூசிஷியன்ஸ், இசை மொழி. இத்தாலி காதலர் மொழி என்று சொன்னார். நான் சும்மா இருக்க மாட்டாம மோட்சத்தில் வானதூதர்களின் மொழி தமிழ். சில சமயங்களில் உண்மையை சொல்லும் போது, உண்மை இருக்கும் போது சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ உடனே அவர் விசாரிசிதஸ், அதை எப்படி நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு கோபமாக கேட்டார். நான் திருப்பி கேட்டேன், நீங்கள் சொன்ன இத்தனை மொழிகளும் எத்தனை வருஷம் பழசுன்னு கேட்டேன். அப்படி யோசிச்சார். about 800 years அப்படின்னாரு. அதுக்கு முன்னாடி யாரை ஆரம்பிச்சு 800 வருஷம். எங்கள் மொழி எவ்வளவு பழசு தெரியுமான்னு கேட்டேன். சொல்லுங்க அப்படிங்க. நான் திருப்பி எனக்கும் தெரியாது, ஆனால் ஒன்று தெரியும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில்
வாளோடு முன்தோன்றி மூத்திருந்த குடி. அப்போ வருஷம் தெரியாத அளவுக்கு பழைய மொழி இது. அப்படின்னா வருஷம் தெரியாத அளவுக்கு பழையது மோட்சம் அப்படின்னு சொன்னான். அந்த மோட்சத்தில் எங்க மொழி தானே பேசணும் அப்படின்னு சொன்னான். இம்புட்டும் பெருமை பேசிக்கிறோம். தமிழர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? தமிழர்களுடைய உலக ஒரு வகையில் தமிழை உலகம் முழுவதும் எடுத்து சென்று தமிழை பெருமையாக நினைக்கிற அளவிற்கு, தமிழர்களை பெருமையாக பேசுகிற அளவிற்கு ஆக்கியவர்கள் நம்முடைய இலங்கை சகோதர சகோதரிகள். குறிப்பாக கனடாவில் பார்த்தீர்கள், பொங்கல் என்று பிரதமரே வந்து பொங்கல் கொண்டாடுவார், பொங்கல் வாழ்த்து சொல்வார். எனவே தமிழுக்கு ஒரு சிறப்பை அவர்கள் சென்றது அகதிகளாக சென்றார்கள். அது வருத்தமானவர்கள் தான். உலக வரலாற்றிலேயே ஒரு சுதந்திர போராட்டம் தோற்றது என்றால் அது இலங்கை ஈழ சுதந்திர போராட்டம். அதற்கு காரணம் என்ன? ஒற்றுமை இல்லை. இலங்கையில் இருந்த தமிழர்கள் மத்தியில், தமிழர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாததுதான் ஒரு சுதந்திர போராட்டம் தோற்றதற்கான காரணம். அப்படி தோற்றுப்போன சுதந்திர போராட்டத்தின் காரணமாக வெளியே சென்றாலும் நம்முடைய இலங்கை சொந்தங்கள் தமிழ் மொழியினுடைய பெருமையை நிலைநாட்டியிருக்கிறார்கள். தமிழை அங்கே பேசுகிறார்கள். அதைத்தான் பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் தமிழர்கள் தமிழை பேசுவதில்லை. வீடுகளிலேயே தமிழ்நாட்டிலே பேசலையே, அப்படி எப்படி ஜெர்மனியில் போய் பேசுவோங்க? இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு, நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிடிச்சமான பகுதி. 1.5 மணி நேரம் பேசிடலாம். ஆனால் ஒரே செய்தி. 15வது அதிகாரம் யோவான் 3 இடத்துல சொல்றாங்க, நீங்கள் கனி தர வேண்டும் என்று சொல்றாங்க. இப்போ இயேசு எவ்வளவு ஒரு அற்புதமான நபராக இருந்திருக்கிறார். அவர் கனி தந்தார். தான் கனி தந்தது மட்டுமல்ல, அவருடைய சீடர்கள் கனி தர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் கனி தர வேண்டும். தமிழில் ஒரு பழமொழி உண்டு. ஆம்பளைனா 3ல் 1 செஞ்சிருக்கணும். 1 ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்றிருக்கணும். நம்ம நிறைய பேர் செய்யப்படாது. சரிதாங்களா? 2வது ஒரு வீடு கட்டியிருக்கணும். அப்படி இல்லை குறைஞ்சபட்சம் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கணும். எனக்கு இந்த 3ஆவதுல சந்தோஷம். புஸ்தகம் எழுதியிருக்கோம் அப்படின்னு. இப்படி எதையாவது நாம் சாதிக்க வேண்டும். அதுதான் ஆன்மீகம். எனவே இந்த கணிதம் இதற்காகத்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல்கள், பழைய ஏற்பாட்டு நூல்களில் மெரி அலெக்ஸ் ப்ரொஃபஸர். அதனால இந்த கனிமை பற்றி வரும்போது முதல் நூல்கள், தொடக்க நூல்கள் கனிமையை ஒரு சாபமாக கருதுகிறார். இட்ஸ் எ கர்ஸ். 2வது பகுதி நூல்கள் தான், எசையா நூல்கள் தான், கனிமை என்பது கடவுள் அர்ப்பணத்தினுடைய அடையாளம் என்று எடுக்கிறார். ஏன் முதல் நூல்கள், குறிப்பாக முதல் 5 நூல்கள் கனிமையை சாபமாக கருதுகிறது என்றால், பலன் கொடுக்காமல் பிள்ளை பெறாமல் இருக்க, பிறப்பவன் எல்லாம் அவன் ஒரு கனி, அது பிற கனிகளை கொடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே நான் கனி தர வேண்டும். இந்த கனி 3 வகை. உடலியல் சார்ந்த கனி, புதுசானது, நல்ல வேலையை, நல்லா படித்து நல்ல வேலையை ஒன்று கண்டுபிடிக்கிறது, கை நிறைய சம்பாதிக்கிறது, பிள்ளை பெறுறது, இதெல்லாம் உடலியல் சார்ந்த கனி. உளவியல் கனிகள் அன்பு, இரக்கம், ஈகை, பொறுப்புணர்வு, சகிப்புத்தல் ஆகிய உளவியல் கனிகள். ஆன்மீக கனி. இந்த கனிகளை எல்லாம் ஆன்மீக விருட்சத்திலிருந்து பெற்று தருவது. அப்படி என்றால் கனி தர 2 முக்கியம். 1 கடவுளில் நிலைத்திருக்க வேண்டும். நானே திராட்சை செடி, இந்த அதிகாரத்தினுடைய தொடக்கம். நானே திராட்சை செடி, நீங்கள் அது கிடைக்கும். என்னோடு
இணைந்திருந்தால் நீங்கள் கணிதறிவீர்கள், இல்லைன்னா அவுட். எனவே கடவுளோடு இணைந்திருப்பார். அதோடு ஈக்குவலி முக்கியமானது என்ன என்றால் மற்றவர்களோடு இணைந்திருப்பார். உங்களுடைய உயர்வு தானாக உங்கள் உழைப்பால் மட்டும் வந்துவிடாது. மற்றவர்களுடைய அன்பால், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நன்மதிப்பால் தான் உங்களுக்கு உயர்வு. எனவே நீங்கள் கணிதர வேண்டும் என்றால், நாம் கணிதர வேண்டும் என்றால் இறைவனோடு நிலைத்து இறைவனில் இணைத்திருப்போம், நம் தமிழ் சொந்தங்களோடு இணைத்திருப்போம். அப்பொழுது நாம் கணிதர்வோம். நாம் கணிதரம் அந்த கனி நிலைத்திருக்கவும், நாம் என்று சொன்னால் உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழ் சொந்தங்கள் அனைவரும் கணிதரமும் அந்த கனி நிலைத்திருக்கவும் இறைவன் அருள்வாராக. ஆமென். வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வதை நம்புகிறோம். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனுவானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறோம். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் மரித்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகிறோம், ஆரினில் அவர் துணை வேண்டிடுவோம். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். திருச்சபை உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம். உடலின் உயிர்ப்பை நிறை வாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். சகோதர சகோதரிகளே, உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்காகவும், ரோமையில் வாழ்கிற அனைத்து தமிழர்களுக்காகவும், உலக திருச்சபைக்காகவும் கொண்டாடும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பாகி என்று வெளிப்படுத்தும் இறைவா, அன்பின் வாழ்வியல் நெறியை உலகுக்கு என்றும் பறைசாற்றும் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் அனைவரும், சிறப்பாக இந்த பொன்விழா திருப்பலியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்களும் ஒவ்வொரு நாளும் இறை அன்பை சுவைத்தவர்களாய் தங்கள் பணி வாழ்வில் அந்த அன்பின் அனுபவத்தை தாழ்ச்சியோடு குழைத்து மானுடத்தின் இன்பத் துன்பங்களில் கலந்து உமது சாட்சிகளாய் வலம் வர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நல்ல அயனாம் எம் இறைவா, எம் பாசமிகு கர்தினால் மேதகு லூர்து சாமி அவர்களின் 100வது பிறந்த நினைவு ஆண்டு தமிழ் இறை குடும்பமாய் இணையக்கூடிய உயரிய நோக்கில் அவர் தொடங்கிய ரோமை தமிழ்ச் சங்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். அவருடைய முன்மாதிரியான மொழிப்பற்று,
மற்றும் அன்பின் வாழ்வு எங்கள் வாழ்வின் பாடமாக மாறவும், அவர் தோற்றுவித்த தமிழ்ச் சங்கம் தொடர்ந்து அவருடைய உயரிய குறிக்கோளை சுமந்து எழுச்சியோடு இறை அருளில் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பு உறவின் ஊற்றே எம் இறைவா, தாய்மொழியாம் தமிழ் மொழியினால் கிறிஸ்துவின் அன்பை சுவாசிக்கும் ரோமை தமிழ்ச்சங்கத்தின் பொன்விழா பயணத்தில் காலத்தின் பல்வேறு தடங்களில் தலைமையேற்று வழி நடத்திய முன்னாள் பொறுப்பாளர்கள் இந்த ஆண்டின் தலைமை பொறுப்பை ஏற்று ஒருங்கிணைந்து சிறப்பாக வழி நடத்தும் அருட்பணி ஜெயந்தராயன் மற்றும் அவரோடு தோள் கொடுக்கும் ஏனைய பொறுப்பாளர்கள் மற்றும் ஒரே குடும்பமாய் அன்போடு உறவாடும் தமிழ் உறவுகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து தமிழ் குடும்ப உறவில் வளர்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அமைதியின் ஊற்றே எம் இறைவா, போர் மேகங்கள் உலக நாடுகளை சூழ்ந்து கொண்டிருக்கும் இந்நாட்களில் உலக நாடுகளின் தலைவர்கள் ஆயுதங்கள் ஒருபோதும் தீர்வை காணாது எனவும் வன்முறையில் ஒருபோதும் வழி பிறக்காது என்பதை ஆழமாக உணரவும், போரின் விளைவால் எதிரி மட்டுமல்ல மானுடமும் பறவைகளும் விலங்குகளும் இயற்கையும் இவ்வளைய பூமியும் அழிவை சுமக்கின்றன என்பதை உணர்ந்து போரை தவிர்த்து அமைதியின் பாதையை தேர்ந்து தெளிந்து மனிதநேய சட்டங்களுக்குள் தங்களை நெறிப்படுத்தி துணிவோடு அமைதியின் பாதையில் பயணிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். மரணத்தை நித்திய வாழ்வின் பாதையாக மாற்றிய எம் இறைவா, எம் பாசமிகு கர்தினால் மேதகு லூர்துசாமி அவர்களின் ஆண்மையை பற்றிற்காகவும் ரோமை தமிழ் சங்கத்தில் பயணித்து உழைத்து நித்திய துயில் கொள்ளும் அர்ப்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் எம் தமிழ் குடும்ப உறவுகளில் இறப்பை தழுவிய அனைவருக்கும் நீவீர் நித்திய இலைப்பாற்றியை தந்து என்றுமுள்ள உமது பேரொழியில் அமைதியில் திளைக்க செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். அன்பே உருவான இறைவனாகிய தந்தையே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். இன்றைய நாள் நிகழ்வுகளுக்காக நன்றி கூறுகிறோம். எங்கள் தமிழ் சங்கத்தை நிறுவிய மேதகு கர்தினால் லூர்துசாமி அவர்களுடைய ஆன்மாவினுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் விண்ணிலிருந்தும் எங்களுக்காக பிறந்து பேசுவராக இருக்க உண்மை கொண்டாடுகிறோம். நாங்கள் அனைவரும் தமிழ் சொந்தங்களாக, இரத்த உறவுகளாக, ஒருவரை தாங்கி பிடிப்பதால் வளர்ந்திருப்பவர்களாக வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா உமக்காக. இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக.
இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. மலர்களும் இங்கு காய்த்து கனிந்த கனிகளும் இயற்கை கூறும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. நினைத்தே நினைத்தே நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இக்கடினம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாக ஜெபிப்போம். ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதர் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையெழுத்து வழியை கொண்டுள்ளாராக. இறைவா, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டுதல்களை உம்மை நோக்கி எழுப்புகிறோ. இவ்வாறு நாங்கள் உமது மென்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருளடையாளர்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்கக்கூடிய செயலுமான கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கிறார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி கொண்டு அனைத்துலகின் மாந்திரனை மக்கள் இருக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரம் கொண்ட தூதர்கள் மதுமாட்சியின் புகழ் முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 மூவுலகிறைவனாம் ஆண்டவர். வானமும் மையமும் யாவும்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உண்மை புகழ்வது தகுமை. ஏனெனில் உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் மெய்மைக்கு தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உங்கள் பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமைக்கென மக்களை இடையராக வந்து சென்று வருகிறேன். ஆகவே இறைவா, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். இவ்வாறு ஒரு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு மாறுவாங்க. அவர் பணித்த வரை மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறார். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியலாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பரப்புங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் பிறருக்காகவும் சொல்லப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித திருத்தூதர்கள், மாற்றுக்கு மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடு நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் பேசுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு பிரவாகங்கள் உலகத்திற்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என கொண்டாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவையை சிறப்பாக மடியாராகிய எங்கள் திருத்தந்தை ஆயிரமாகிய பிரான்சிஸ் இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்ற ஆயர்
நூற்றாண்டு ஏழையாயர்கள் திருநிலையினர் உமக்கு சொந்தமான மக்களாட்சி அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உன் திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்க்கிறோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை சிறப்பாக சைமன் கார்டினல் லூர்துசாமி ஆண்டவை அவர்களுடைய ஆன்மாவிற்காகவும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியை கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவருக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டார் இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையை நன்மைகளை எங்கள் வாழ்நாளில் அமைதியை கணித்தருளவுமாய் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வை எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உங்கள் தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபை விசுவாசத்தை செல்லும் அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் ரத்தமும் என்னை காக்க எனக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாடும் தெய்வம் உணவாக வந்தால் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என்னாவில் ஆனந்த ராகம். எழிற்கொண்ட மன்னாவும் மனக்கோலம் காண விளக்கோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளம்பாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம்,
தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். என்றென்றும் உள்ள இல்லாமல் இறைவன் கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்விற்கு எங்களை புதுப்பித்தருளினே. பாஸ்காருடைய அடத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் மீட்பின் பயனை தம் பிள்ளைகளாக பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருமணம் கொண்டே இருக்கும் தமது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக் கொண்ட நீங்கள் அவரது இரக்கம் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்கள். திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு பேச்செழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வு விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலவை போல் அழகுள்ளவரா, கதிரவனை போல் ஒளி உள்ளவரா, விடிகாலை வானம் போல் எழுந்து வரும் இவள் யாரோ, எழுந்து வரும் இவள் யாரோ. அழகு அழகு என்ன அழகு என்ன அழகு என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. என்ன அழகு உன் அருள் அழகு என்ன அழகு உன் அன்பழகு. ஈழ்வானின் நீற்றுணையே தாவீதின் கோபுரமின் சாரோனின் மலரழகில் சீயோனின் அருள்மலரை. அம்மா என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. கன்னிமையின் தூய்மையும் ஆட்சியும் மேன்மை வார்த்தையில் உண்மையும் கொள்ளை கொண்டதே, என்னை கொள்ளை கொண்டதே. இயேசுவின் தாசன்
என்னை வாழ வைத்ததே. அன்பே அருளே அமுதே அழகே நீ வாழ்க, நீ வாழ்க. என்ன அழகு உன் அருள் அழகு, என்ன அழகு உன் அன்பழகு. அழகு என்ன அழகு, என்ன